Hi friends, welcome to my channel. மட்டன் பிரெயின் மசாலா செட்டிநாட்டு ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். செய்கிறதுக்கு இரும்பு பேன் எடுத்திருக்கேன். 4 டம்ளர் தண்ணி சேர்த்து பிரெயினையும் அதில் சேர்த்து உப்பு மஞ்சத்தூள் ரெண்டுத்தையும் போட்டு நல்லா பாயில் பண்ணியிருக்கேன். நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த மாதிரி நல்லா கலர் மாறிடுச்சுன்னா வெந்துடுச்சுன்னு அர்த்தம். எடுத்துடலாம். எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிட்டேன். இந்த மாதிரி பாயில் பண்ணுறதுனால அதில் ஒரு ஸ்மெல் வராது. பிரெயினில் ஒரு சின்ன நான்வெஜ் ஸ்மெல் இருக்கும். அந்த ஸ்மெல் இந்த மாதிரி நல்லா பாயில் பண்ணி எடுத்துட்டோன்னா கம்ப்ளீட்டாக போயிடும். ஒரு சில பிரெயினில் வந்து பிளாக் கலரில் நரம்பு மாதிரி இருக்கும். அதை இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கணும். இந்த பிரெயினில் அந்த மாதிரி நரம்பு எதுவும் இல்லை. மறுபடியும் இரும்பு பேனை ஹீட் பண்ணி 5 to 6 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். ஒரு கிராம்பு, பிரிஞ்சி இலை, பட்டை சேர்க்கக்கூடாது. ஒரு பச்சை மிளகாய், காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் 1 தான் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கறி லீஃப், 20 to 25 பீசஸ் சின்ன வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இடித்து சேர்த்துக்கிட்டா போதும். நல்லா கம்ப்ளீட்டாக ஸ்மாஷ் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஆனியன் வந்து ஆயிலில் ஒரு லைட் பிங்க் கலர் மாறினா போதும். நல்லா குக் ஆகணும் அப்படின்னு இல்லை. கலர் மாறிடுச்சு. ஒரு சின்ன தக்காளி, 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் இதுலேயும் சேர்த்துருக்கேன். மசாலா ஐட்டம்ஸ் ஆயிலில் நல்லா குக் ஆகணும். அப்போ தான் நரநரப்பு இல்லாமல் இருக்கும். வேக வச்சு எடுத்துருக்க பிரெயினையும் இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்த உடனே அதை வந்து 4 to 5 பீசஸாக நம்ம யூஸ் பண்ணுற கரண்டிலேயே நல்லா கட் பண்ணி விட்டுக்கலாம். சாஃப்டாக தான் இருக்கும். ஸோ ஈஸியாக கட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி மசாலா ஐட்டம்ஸ் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற வரைக்கும் கிளறி விட்டுட்டு சிம்மில் ஒரு 10 மினிட்ஸ் மூடி வச்சிடணும். ஆயில் இந்த மாதிரி பிரிஞ்சு வரணும். இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். நல்லா குக் ஆகிடுச்சு. பார்த்தாலே தெரியுது நல்லா குக் ஆகிருக்கு. பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.